வெல்கம் டு சிகே விலாக்ஸ் 2.6. எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? இது ஒரு புது வீடியோ விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு தாங்க போகிறோம். கும்பாபிஷேகம் எங்கள் ஹஸ்பண்டோட ஊரில், அவர் பிறந்த ஊரில் கும்பாபிஷேகன்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அந்த கோவிலுக்கு. இந்த சாமி தான் உற்சவத்தில் இருக்கிறாங்க. உள்ளே கண்ணனூர் மாரியம்மன் சொல்லிட்டு சாமி. இந்த கோவில் சாமநாயக்கன்பட்டியில் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியும். காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலைங்க. ஆனால் 10 மணி போல் பஸ்லன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 10 மணி போல் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்து ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துட்டு சாமி பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் உள்ளார எவ்வளோ அழகாக சாமி வச்சுருக்காங்கன்னு. கூட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க, வந்துகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதே தெரியல, அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதேமாதிரி இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் நம்ம கைலாசநாதர் கோவிலில் தான், தாரமங்கலத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவிலில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த கோவிலில் பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோவிலை ஒரு சுற்றி எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. நான் சொன்ன விஷயம் அதுதாங்க. நம்ம கைலாசநாதர் கோவிலில் தான் இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் கல்லெல்லாம் உள்ளார இருக்கும், அதை விளாண்டுட்ருப்போம். இந்த கோவிலில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ கைலாசநாதர் கோவிலில் கம்பி வேலி மாதிரி போட்டு அதை மூடிட்டாங்க. எல்லோரும் ஆட்டி ஆட்டி சின்னது பண்ணி அந்த கல்லெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ரொம்ப அந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டி ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. மேலே சாமி கோபுரத்துக்கிட்ட நம்ம மாரியம்மன் சாமி பெரிய உருவமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை இந்த கோவிலை சுற்றி காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஊருக்கு போனதுமே ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸும் நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தாங்க. அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு ஊருக்கு போனோம். அப்போ எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா, அதாவது பெரியப்பா பையன் அப்படின்றவங்க, அவங்க பொண்ணுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு குழந்த பிறந்துச்சு. பையன் ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிருக்கும் போது 2 நல்ல விஷயம் நடந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் போயிட்டு, இவரோட தங்கச்சி வீடு, அங்கே போயிட்டு இந்த மல்லிகைப்பூலாம் இருந்துச்சு, ஜாதி மல்லி இதெல்லாம் பறித்து கட்டிட்டு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பாருங்கள், அந்த கொஞ்சோண்டு பூ மட்டும் இருந்துச்சு, அந்த பூவையும் கட்டி நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ரொம்ப நாள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கிறத பார்த்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ஒரு வீடியோ எடுத்தேன் இவங்களெல்லாம் சேர்ந்து. கிராமம் அப்படின்னாவே ரொம்ப சூப்பரான ஒரு இது. அங்கே போயிட்டு அந்த மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப அன்பாக கவனிச்சுப்பாங்க.
அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற டைமில் வந்துட்டு இந்த வீதியெல்லாம் ஒரே போஸ்டருங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு ஆர்கெஸ்ட்ராவுக்கு எவ்வளோ மைக் செட்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு இது வந்து லாஸ்ட்டு கிளிப்பிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.